ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளுகிற பகுதியானது 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வார்த்தையின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்வோம். அது தலைப்பின் பேர் பார்த்தா நான் பரிசுத்தர் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் பார்ப்போம். முதலாவது நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. என்ன அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் தேவையான ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், அவசியமானது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்தம். இந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற போது நாம் மற்றவரிடத்தில் விசுவாசம், கடவுளிடத்தில் வைத்த விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தரிடத்தில் வைக்கிற நம்பிக்கை, அன்பு, மற்ற மனிதரிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு, இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு ஒரு தேவையான ஒரு காரியம். ஆனால் பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல போகும்போது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமே பரிசுத்தம்தான். இந்த பரிசுத்தம் மிகவும் மிகவும் அவசியமானது, மனிதனுக்கு தேவையானது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:14, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அவன் எவ்வளோ வேணாலும் நல்ல மனிதனாக இருக்கலாம். பார்க்குறதுக்கு உலகத்தில் மற்ற மக்கள் அவனை பார்த்து ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அவனுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அவனுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை அப்படின்னா வெளி தோற்றத்துக்கு வேணால் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கர்த்தருடைய பார்வையிலே அது எப்படி இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆக இந்த நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்றது புதிய ஏற்பாடில் மொத்தமல்ல, பழைய ஏற்பாடில் லேவியாகமில் சொல்கிறத அவர் கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாடு லேவியாகமில் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறது தான் இவர் என்ன செய்கிறாரு, கோட் பண்ணுறாரு. அப்போது அப்போவே சொல்லிட்டார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அசுத்தம் உள்ளதும் தீட்டு உள்ளதும் அந்த தேவனுடைய வாசல் வரைக்கும் கூட போகாது, அந்த வழியை கடந்து கூட போகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மலைப்பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தம் எவ்வளோ முக்கியமானது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையானது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த அன்பு, விசுவாச, நம்பிக்கையில் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆனால் அந்த பரிசுத்தம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. இதை மறந்துடக்கூடாது. இங்கே இந்த பூமியிலே நாம் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறோமோ அதனுடைய ரிசல்ட் எங்கன்னா பரலோகத்தில் கிடைக்கும். அது கூட பலன் பரலோகத்தில் கிடைக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் என்னென்னவோ அனுபவிச்சுட்ருக்காங்க, இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. நீ பரிசுத்தமாக இருக்கிற அந்த காரியங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள்
செய்கிற காரியங்களை ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற அதுக்குண்டான பலன் என்ன? தேவனிடத்தில் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். முதல் காரியம் விசுவாசம், பரிசுத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவன் இந்த பரிசுத்தத்துக்கு யாரை நான் முன்னோடியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்பேன் அப்படின்னா, அவர்கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னா, அவர் தன்னை முன்னிறுத்துகிறார். அப்போ பரிசுத்தம் எவ்வளோ ஒரு முக்கியமானது, எவ்வளோ வேல்யூபிளானது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வேதத்தில் இருக்கிற எந்த நீதிமானையும் அவர் என்ன செய்யல, கொண்டு வந்து நிறுத்தலை. அவர் என்ன செய்ய, பரிசுத்தம் யாரை நான் முன்னோடியாக எடுத்துக்கிறதுன்னு என்னையே முன்னோடி எடுத்துக்க அப்படின்றாரு. யாரை முன்னோடி எடுத்துக்கிறது? நான் என்னையே முன்னோடியாக எடுத்துக்க. அதாவது ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் அப்படின்னா ஆபிரகாமை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாக இருக்கணும் அப்படின்னா மோசேயை பாரு. பவுலை கூட புதிய ஏற்பாடில் பவுலை கூட பார்த்துக்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணினபடினால இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசுவாசத்துக்கு ஆபிரகாம் பாருன்னு சொல்கிறாரு. உண்மையாக இருக்கிறதுக்கு மோசேயை பாரு, பவுலை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இச்சை அடக்கமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யோசேப்பை பாரு, போவாசை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறது யாரை நான் முன்னோடி எடுத்துக்கணும் அப்படின்னா நான் தான், வேறு யாருமே கிடையாது. தன்னையே முன்னாடி நிறுத்துக்கிறார். அப்போது அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் என்பது சாதாரணமாக குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்றதல்ல. அதுதான் சொல்கிறாரு, இருதயத்திலே பரிசுத்தம் வேணும். அந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறாரு, இருதயத்தில் பரிசுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் யாரை நான் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் முன்னோடியாக எடுக்க முடியும். அடுத்தது மூன்றாவது காரியம், அவர் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்டு. அதோடு அவர் நிறுத்திடல. அதோடு அவர் நான் பரிசுத்தர் அப்படி அதோடு நிறுத்திடல. நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்கிறாரு, டேய், கடவுள்கிட்ட இருந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, கடவுளோடு இருக்கணும் அப்படின்னா என்னை பார்த்துக்க. அது என்னோட முடிஞ்சு போயிடக்கூடாது. நீ அதை பெற்றுக்கொள்ளணும். நீ அதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அது யாரைன்னா என்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பரிசுத்தம் என்னோடு போயிடக்கூடாது. நீயும் அந்த பரிசுத்தல் பங்கு பெறு. அந்த பரிசுத்தத்தை பேணி காத்துக்கொள்ளு. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளு. எவ்வளோ பெரிய ஒரு அன்பு பாருங்கள். அவர் அந்த தான் பரிசுத்தராக இருக்கிறது அதோடு முடிஞ்சிட விடாமல் நீ பரிசுத்தராக இருக்கணும். சாதாரண மனுஷங்க, நம்ம அற்பமான மனிதன், இன்றைக்கிருந்து நாளைக்கு போயிடுவோம். ஆனால் நீ வாழ்கிற காலத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீ வாழ்கிற காலத்தில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா நீயும் நானும் ஒரே இடத்துல வாசம் பண்ண போகிறோம். நீயும் நானும் ஒரே இடத்துல, பரலோகத்தில் நீயும் நானும் ஒரே இடத்துல இருக்க போகிறோம். அப்போ நான் எப்படி இருக்கிறோன்னா அங்கே அப்படி தான் நீ இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு மாதிரியாக இந்த பூமியில் நான் 33 வருஷம் வாழ்ந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு நண்பன் எப்படி தன்னுடைய கூட இருக்க நண்பன்கிட்ட பொய் சொல்லாமல் எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவானோ அதுபோல் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன். நீ என்ன செய்? என்னை பின்பற்று. அதனால் நான் எங்கே இருக்கணும் அங்கே நீயும் இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீ என்ன செய்ய? பரிசுத்தமாய் வாழ். பரிசுத்தம் இல்லாமல் நீ பரலோகம் வர முடியாது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு
ஒரு நாளாக பார்த்து குளிச்சுட்டு ரெடியாகி போயிடலாம், அப்படி கிடையாது. உன் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்த நாள் இதில் இருந்து அது முடியும் நாள் வரைக்கும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்ந்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா என்னை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அதுக்கு 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டிருக்கு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெசலோனிக்க புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் உங்களை அசுத்தத்திற்கு அழைக்கலை, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் 3 காரியங்கள். 1, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது பரிசுத்தம். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இது 1. 2வது, பரிசுத்தத்திற்கு யாரை நான் மாதிரியாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னையே மாதிரியாக காட்டுகிறார். தன்னையே மாதிரியாக காட்டுகிறார், அவரை பார்த்துக்க. 3வது என்ன அப்படின்னா, அவர் தான் பரிசுத்தர் அப்படிங்கிற அப்படியே இருக்காமல் அந்த பரிசுத்தத்தை அவரிடத்துலேருந்து எடுத்து நமக்கு கொடுக்குறார். என்ன காரணம்? நாம் எல்லாம் ஒரு இடத்துல வாசம் பண்ண போகிறோம். பரலோகத்தில் ஒரு இடத்துல நாம் வாசம் பண்ண போகிறோம். அதனால் அவர் எங்கே இருக்கிறார் அங்கே நான் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால அவர் பரிசுத்தராக அங்கே இருக்கிறதுனால நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்பா பரிசுத்தராக இருக்கிறாரு, புள்ள நானும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகையால் இந்த 3 காரியங்கள் இந்த புது வருடத்தில் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன். இதை படிக்கிற யாவரும் சிந்தியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் வழி நடத்துவராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்தம், நான் பரிசுத்தர் என்ற தலைப்பின் கீழாக 3 காரியங்கள் நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தாங்க. கேட்குற மக்களுக்கு அது ஒரு இருதயத்தில் கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் நடத்துவாராக. வழி நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.